எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஒரு மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் சாப்டரில் எக்ஸசைஸ் 6.3 25th சம் சொல்லித்தரேன். Show that the semi-vertical angle of a cone of the maximum volume and of the cone's land height is tan inverse root 2. So, angle வந்து கோனுக்கு வந்து vertical angle எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம ஆல்ஃபான்னு எடுத்திருக்கோம். அந்த ஆங்கிள் தான் tan inverse root 2 இதான் நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். இன்னொன்று வந்து மேக்ஸிமம் வால்யூம். ஸோ வால்யூம்க்கு தான் மேக்ஸிமம்ன்ற வேர்டு கொடுத்தனால வால்யூம் தான் ஃபங்க்ஷன். வால்யூம் ஆஃப் கோனுக்கு தான் ஃபார்முலா 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ ஆங்கிள் யூஸ் பண்ணுறதுனால ஆங்கிள் பேஸ் பண்ணி தான் நம்ம ஹைட்டு ரேடியஸ்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் இப்போ இந்த ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. நான் திருப்பியும் வரைகிறேன். இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஏஓசி. ஸோ இதுதான் ஹெச், இது வந்து ஆர், இது ஆங்கிள் ஆல்ஃபா. ஸோ இது வந்து எல், ஸ்லான் ஹைட் வந்து எல், இது ஹைட்டு, இது ரேடியஸு. ஸோ இப்போ அதில் வந்து ஆல்ஃபான்றத சைன் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டோன்னா சைனுக்கு வந்து ஆப்போசிட் பை ஹைபாட்டினியூஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆப்போசிட் ஆல்ஃபாக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஆர், ஹைபாட்டினியூஸ் வந்து எல். ஸோ நமக்கு ரேடியஸ் தான் வேணும். ஸோ ஆர் ஈக்குவல் டு இந்த எல் இங்கே மல்டிப்ளை பண்ணாச்சுன்னா எல் எல் சைன் ஆல்ஃபான்னு இருக்கும். அடுத்தது இது வந்து ஆல்ஃபாக்கு இந்த சைடு வந்து அட்ஜசன்ட் சைடு. ஸோ அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டினியூஸ் வந்து காஸ் ஆல்ஃபா வரும். காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஏஓ. இது வந்து அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்டினியூஸ். அட்ஜசன்ட் சைடு வந்து ஹெச் பை எல். நமக்கு ஹைட் வேணும்னால காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஹெச் பை எல். ஸோ எல் இந்த பக்கம் போச்சுன்னா எல் காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஹெச். ஸோ ஆரும் தெரியும், ஹெச்சும் தெரியும், ஹைட்டும். ஸோ இதை தான் இந்த வால்யூம் ஆஃப் கோனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். வால்யூம் ஆஃப் கோன் வந்து எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா இருக்கிறனால வி ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம். அதுக்கு இதுதான் ஃபார்முலா 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். 1/3 பை ஆர் வந்து எல் சைன் ஆல்ஃபான்றனால எல் சைன் ஆல்ஃபா ஸ்கொயர், ஹெச் வந்து எல் காஸ் ஆல்ஃபா, எல் காஸ் ஆல்ஃபா ஹெச்ன்றனால. ஸோ எல் ஸ்கொயர் இன்ட்டு எல், எல் க்யூப்னு ஆகிடும். ஸோ 1/3 பை எல் க்யூப். இது வந்து சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா, இது வந்து காஸ் ஆல்ஃபா. ஸோ ரெண்டு டேர்ம் இருந்தாலே யூவி மெத்தடில் தான் இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் வி ஆஃப் ஆல்ஃபா திருப்பியும் எழுதுகிறேங்க. (1/3 பை எல் கியூப் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபா). ஸோ இதுலேயும் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. வி டேஷ் ஆஃப் ஆல்ஃபா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், அப்புறமா ஆல்ஃபா டேன் ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமா அதை சப்ஸ்டியூட் பண்ணி வி டபுள் டேஷ் ஆஃப் ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேக்ஸிமம் வால்யூம். ஸோ மேக்ஸிமம் வால்யூம்னாலே நெகட்டிவில் வரணும். இதுதான் ரூல். இந்த 3 ஸ்டெப்ஸ் தான் இப்போ நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ வி டேஷ் ஆஃப் ஆல்ஃபா டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் ஆல்ஃபா டேர்ம் தான் பண்ணுறனால இப்போ 2 டேர்ம் இருந்தாலே யூவி மெத்தட். அதுக்கு இதுதான் ஃபார்முலா யூவி டேஷ் ப்ளஸ் வியூ டேஷ். ஸோ இதெல்லாம் கான்ஸ்டன்ட்லாம் அப்படியே வச்சுக்கலாம். 1/3 பை எல் கியூப் இதெல்லாம் அப்படியே வச்சுக்கலாம். யூன்றது சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படியே இருக்கட்டும். வி டேஷ் காஸ் ஆல்ஃபா டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் ஆல்ஃபா. ஸோ ப்ளஸ் விங்கிறது காஸ் ஆல்ஃபா அப்படியே வச்சுக்கணும். யூ டேஷ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. இது செயின் ரூல்னால பவரில் இருந்தால் அந்த எக்ஸ் பவர் என் ஃபார்முலா என் எக்ஸ் பவர் என் -1 யூஸ் பண்ணணும். அப்புறமா சைன் ஆல்ஃபாவை திருப்பியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னா 2 சைன் ஆல்ஃபா பவர் 2 -1. அப்புறமா சைன் ஆல்ஃபாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் ஆல்ஃபா. ஸோ இங்கே மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபானா சைன் கியூப் ஆல்ஃபான்னு இருக்குது. 1/3 பை எல் கியூப் மைனஸ் சைன் கியூப் ஆல்ஃபா. இப்போது 2 சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபான்னு இருக்குது. இங்கே ஒரு காஸ் ஆல்ஃபா இருக்குது. ப்ளஸ் 2 காஸ் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. இங்கே ஒரு சைன் ஆல்ஃபா இருக்குது. ஸோ ரெண்டுத்துலேயுமே சைன் ஆல்ஃபா காமனாக இருக்குது.
வெளியில் எடுத்துட்டோன்னா 1/3 பை எல் கியூப் சைன் ஆல்ஃபா வெளியே எடுத்தாச்சுன்னா இங்கே மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்கும், இங்கே ப்ளஸ் 2 காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்கும். இப்போ நம்ம ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ரூல், வி டேஷ் ஆஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஹோல் டேர்ம் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். 1/3 பை எல் கியூப் சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் 2 காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த டேர்ம்லாம் இங்கே போச்சுன்னா 0 ஆகிடும். ஸோ ஃபைனலாக மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. இந்த 2 காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவை இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா, மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிட்டு இந்த காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா கீழே கொண்டு வந்தோன்னா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா பை காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்குது. சைன் பை காஸ் வந்து tan ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 2. நம்ம tan வேணுன்றதுனால ஸ்கொயர் ரேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணுறப்போ tan ஆல்ஃபா ஈக்குவல் டு √2. இதுதான் அவங்க ப்ரூவ் பண்ண சொன்னாங்க, ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வெர்ஸ் √2ன்னு. ஸோ இது இப்படியே இருக்கட்டும், அது லாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். இப்போ √2 பை டிவிஷனில் 1 இருக்குது. இப்போ நம்ம செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் பண்ணுறப்போ சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா தேவைப்படும், அதனால tan ஆல்ஃபா யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து ஆப்போசிட், இது அட்ஜசன்ட், டேனுக்கு இது தான். பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அந்த டபுள் டேஷில் சப்ஸ்டிட் பண்ணலாம். பித்தாகரஸ் தியரம் இப்போ இதில் வந்து tan ஆல்ஃபா வந்து இப்போ ஆல்ஃபா இது எடுத்துக்கிட்டோன்னா டேனுக்கு வந்து இது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. ஸோ இது வந்து √2ன்னு கொடுத்துருக்காங்க, இது 1 கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா இப்போ PQRன்ற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டா இந்த டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா PR ரூட் ஆஃப் PQ ஸ்கொயர் பித்தாகரஸ் தியரம் படி QR ஸ்கொயர். ஸோ ஹைபானிஸ் இதில் தெரியாதுனால இது பண்ணோம் √2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். √2 ஸ்கொயர் பண்ணால் 2 2 + 1 3. ஸோ √3ன்னு கிடச்சிருக்கு இந்த டிஸ்டன்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா கண்டுபிடிக்கலாம். சைன் ஆல்ஃபானா ஆப்போசிட் பை ஹைபானியூஸ் √2 பை √3, காஸ் ஆல்ஃபானா அட்ஜசன்ட் பை ஹைபானியூஸ் 1 பை √3. ஸோ ஆல்ரெடி tan ஆல்ஃபா கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம செஸ் வி டபுள் டேஷ் ஆஃப் ஆர் கண்டுபிடிக்க போகிறோம். அதில் வந்து என்ன இருக்குன்னு வி டேஷ் ஆஃப் ஆல்ஃபா ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சது திருப்பியும் எழுதுகிறேன் நான். 1/3 பை எல் கியூப் மைனஸ் சைன் கியூப் ஆல்ஃபா ப்ளஸ் 2 காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா. ஸோ இது ஃபைனலாக காமனாக வெளியே எடுத்தது யூஸ் பண்ணிக்கிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். 1/3 பை எல் கியூப் சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் 2 காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ இந்த ரெண்டு டேர்ம் இப்போ வி டபுள் டேஷ் ஆஃப் ஆல்ஃபா பண்ணணும்னா இதில் ரெண்டு டேர்ம் இருக்குது, யூவி மெத்தடு எல்லாமே. இல்லாட்டி சைன் ஸ்கொயர் ஆல்ஃபானே கூட நம்ம சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு கூட பண்ணிக்கலாம். காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாலாம் எல்லாமே நம்ம சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு மாற்றிக்கலாம். 1/3 பை எல் கியூப், இது ஒரு சைன் ஆல்ஃபா, இது மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா 2 காஸ் ஸ்கொயர். காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு எழுதிக்கலாம். 1/3 பை எல் கியூப் சைன் ஆல்ஃபா, இங்கே மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா, இங்கே ப்ளஸ் 2 மல்டிப்ளை 2 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. 1/3 பை எல் கியூப் சைன் ஆல்ஃபா 2 மைனஸ் 3 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு இருக்குது. ஸோ இப்போ இதில் வி டேஷ் ஆஃப் ஆல்ஃபா கண்டுபிடிச்சாச்சு இருக்குது, சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். வி டபுள் டேஷ் ஆஃப் ஆல்ஃபா 1/3 இதில் கான்ஸ்டன்ட், இது ரெண்டு டேர்ம் இருக்கனால யூவி மெத்தட் பை எல் கியூப் யூவி டேஷ் மைனஸ் வியூ டேஷ் பண்ணணும். யூ தான் ஃபார்முலா, யூவி டேஷ் ப்ளஸ் வியூ டேஷ் தான் ஃபார்முலா. யூன்றது சைன் ஆல்ஃபா அப்படியே வச்சுக்கலாம். வி டேஷ் இதை இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் 3 இது சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 சைன் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் ஆல்ஃபா. ஸோ ப்ளஸ் வின்னா இதை அப்படியே வச்சுக்கலாம். 2 மைனஸ் 3
sin square alpha sin alpha டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos alpha. The minus 3 2s are 6 sin alpha cos alpha 1 by 3 pi L cube. So minus 6 sin square alpha cos alpha இங்கே plus 2 minus 3 sin square alpha cos alpha. So minus 6 minus 3 minus 9 வருது. ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் வால்யூம்ன்றனால நெகட்டிவில் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம லெஸ் தென் 0 நெகட்டிவ்னு போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் லெஸ் தென்னாலே மேக்ஸிமம் வால்யூம். tan இங்கே ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் tan ஆல்ஃபா ஈக்குவல் டு √2ன்னு. அந்த tan இந்த பக்கம் வச்சுன்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் √2. ஸோ அவங்க அதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. கிவன் ஸ்லாண்ட் ஹைட் இஸ் வெர்டிக்கல் ஆங்கிள் வந்து tan இன்வர்ஸ் √2ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரூவ் பண்ணியாச்சு நம்ம. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.